குழந்தை குழந்தை. ஐ மாணிக்கம், வாங்க மாணிக்கம். உங்களை தான் டாடி தேடிட்டே இருந்தவன். நேத்தே வேறேன்னு சொன்னியே, இன்னைக்கு தான் வந்திருக்கிய. ஏன் இப்படி பண்றிய மாணிக்கம்? பொண்டாட்டி பிள்ளை இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்ல ஞாபகம் இருக்கு குழந்தை. நல்ல ஞாபகம் தான், இப்படிதான் வருவாங்களோ? சாரி குழந்தை, நேற்று ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால தான் வர முடியல. நான் வந்துடலாம் தான் நினைச்சேன். டைம் ஆயிட்டா அதான் போன் அடிச்சேன். நீ எல்லாம் முடிஞ்சிட்டு போயிட்டாவன்னு சொன்னா. சரி, அதனால தான் வரல, இன்னைக்கு வந்திருக்கேன். போங்க மாணிக்கம், டாடி ரொம்ப கோவமா இருக்கவ. அப்படியா? அங்கிளை கூப்பிட்டு நானே சமாதானப்படுத்துறேன். ஆஹா, டாடி உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. குழந்தை பொய் தானே, அங்கிள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். மாமா மாமா மாமா, அடடே மர்மோப்புல, வாங்க வாங்க வாங்க. வர வர உங்களை பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்குது மர்மோப்புல. மாமா என்ன பண்றது, வேலை அப்படி. நான் தான் ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கிட வேண்டியிருக்கு. முன்னால அப்பா இருந்தாங்க, கவலையே இல்ல, அவங்க கொஞ்சம் பாத்துப்பாங்க. நான் அடிக்கடி குழந்தைய பாக்குறதுக்கு இங்க வந்துருவேன். இப்ப அப்படி இல்ல மாமா, அப்பா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. தாத்தாக்கு வேற உடம்புக்கு சரியில்லை, அதனால இந்த நேரத்துல கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் நானே ஒத்தையில வேலை பார்க்க வேண்டியிருக்கு மாமா. மர்மோப்புல நீங்க சொல்லாமலே எனக்கு புரியும். சரி மாமா. நேத்து மஞ்சக்கிளியே பொண்ணு பார்க்க வராங்கன்னு குழந்தை சொன்னா. என்னால வர முடியல மாமா, தப்பா எடுத்துக்கிடாதுங்க. சீச்சி, நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்கல மர்மோப்புல. நீங்க தான் ஃப்ரீயா இருந்தா ஓடி வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. சரி மாமா. அம்மாடி குழந்தை, மாப்பிள்ள வந்திருக்கிறாரு, நின்னுனே இருக்கிற, போய் காப்பி போட்டு ஓட்டியாமா. அப்படியே மர்மோப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்துரு. சரி டாடி. குழந்தை, நான் என்ன விருந்தாளியா வந்த உடனே காப்பி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும்போது சாப்பிட்டுட்டே போறேன். சரி மாணிக்கம். இந்த குழந்தை எல்லாருக்காகவும் தான் வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் கொடு. மாணிக்கம், நீங்க வெளியாள்னு நான் நினைக்க மாட்டேன். வரும்போதெல்லாம் பண்டை வாங்கிட்டு வந்துருங்க. சரி குழந்தை. மர்மோப்புல உட்காருங்கோ. சரி மாமா, நீங்களும் உட்காருங்க. மர்மோப்புல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்ன மாமா சொல்லுங்க. அது எப்படி உங்களாண்ட கேக்குறதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல மாமா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மஞ்சள் கிளிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மாமா, ரொம்ப சந்தோஷம். குழந்தையும் சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மர்மோப்புல. உடனே கல்யாணத்தை வைக்கலான்னாலும் ஓகே தான் உங்களுக்கு. நான் தான் முதல்ல பூ வைங்கோ அப்புறம் கல்யாணத்தை வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அவங்களே நிச்சயம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா மர்மோப்புல, நிச்சயத்துக்கு ஆகிற செலவை காசை என் கையில தந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா மர்மோப்புல, கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, அதனால ஒரு 3 லட்சம் தந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என் பொண்ணுக்கு 15 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். அவங்க மாப்பிள்ளைக்கும் 2 பவுன் போட்டு, உங்க பொண்ணுக்கு ஒரு 15 போட்டு மொத்தம் 17 போட்டுருங்கோன்ட்டாங்க. கையிலயும் 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அதான் இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மர்மோப்புல. என் பொண்ணு இத்தனை நாளா வேலை பார்த்து ஒரு 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிறா. நானும் உருட்டி பரட்டி ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன். கையில குடுக்கறதுக்கே ஒரு 50,000 குறையுது. அப்புறம் 2 பவுன் நகை வேற செய்யணும். அதுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல மர்மோப்புல. அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் இல்லைங்கிறதுனால பூ வைக்கிற ஃபங்க்ஷனை கொஞ்சமாவது கிராண்டா பண்ணணும். ஏன்னா மஞ்சளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை பூ வச்சு அது தட்டி போச்சு. அதை மறக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா இருந்தாதான் அவ சந்தோஷப்படுவா. பிறகு சீர் சிறுவாட்லாம் வாங்கி கொடுக்கணும். அவங்க எதுவும் கேட்கல, இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது கட்லு மெத்த ஒரு பீரோ பழங்குற பாத்திரம் இந்த மாதிரியாவது கொடுக்கணும்ல. முக்கியமா மிக்சி கிரைண்டர் கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும். எதுவுமே தராம அனுப்பிட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட கூடாதுல மர்மோப்புல. சரிதான் மாமா, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? மர்மோப்புல அதுக்கு 1.5 இருந்து எப்படியோ ஒரு 2 லட்சமாவது செலவாகும். நகைக்கு ஒரு 2.5 லட்சம் ஆகும். அப்புறம் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு 50,000 ஆகும். கையில கொடுக்குற பணத்துக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. மொத்தமா ஒரு 5 இருந்து 6 லட்சம் தேவைப்படுது மர்மோப்புல. நான் யாராண்ட போய் கேட்பேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது நீங்க மட்டும்தான். அதனால கடனா குத்தீங்கன்னா நான் எப்படியாவது வேலை பார்த்து அடிச்சிருவேன். மாமா, எதுக்கு கடன் கிடன்லாம் சொல்றீங்க? மஞ்சள் கிளிக்கு நான் செய்ய மாட்டேனா? அவளும் எனக்கு குழந்தையார் தானே, நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. மர்மோப்புல சின்ன அமௌண்டா இருந்தா பரவாயில்ல. நான் கூட உங்களாண்ட பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அவங்க 3 லட்சம் கையிலயோ 2 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்டதுலதான் பிரச்சனை ஆகி போச்சு. அதனாலதான் இந்த 6 லட்சம் கடனு. அதனாலதான் கடனா கேக்குறேன் மர்மோப்புல. நான் எப்படியாவது வேலை செஞ்சு அடிச்சிருவேன். வேண்டாம் மாமா, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அந்த மாதிரி நினைச்சு நான் செய்யறேன். அது மட்டும் இல்லாம குழந்தைய நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிடணும். ஆனா நீங்க தான் அவ கூட இருந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, பச்சைக்கிளியும் மஞ்சக்கிளியும் அவளை பாத்துக்கிட்டியாவ. எல்லாரும் அவ மேல இவ்வளவு பாசமா இருக்கும்போது உங்களுக்காக நான் இது செய்ய மாட்டேனா? குழந்தம்மா, ஒருத்தருக்கு செய்யறதா இருந்தா 1 லட்சம் வரைக்கும் வேணா செய்யலாம். 50,000 இந்த காலத்துல அதிகம் தான். 6 லட்சத்தை விட்டு கொடுக்குறேங்கிறாரு. மர்மோப்புலட்ட நீ சொல்லுமா. டாடி, அவர் செய்ய வேண்டிய கடமைக்கார தான் செய்யட்டும். நீங்க என் வளகாப்புக்கு தங்க வளையலே போட்டிய, ஏதாவது நீங்க யோசிச்சீங்களா? நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கே, இவளுக்கு போடியமேன்னு யோசிக்கவே இல்லை. அது மட்டுமா சீர் சிறுவாடுனே அவ்வளோ செஞ்சிய, அதனால எதையும் யோசிக்காங்க டாடி.
நானும் என் புருஷனும் என் தங்கச்சிகளுக்கு கண்டிப்பா செய்வோம். என்ன மாணிக்கம், நான் சொல்றது சரிதானே? கரெக்டா சொன்ன குழந்தை. என் குழந்தையா இருக்கு, நான் செய்யாம வேற யார் செய்வா? எந்த செலவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். மஞ்சள் கிளிக்கு மட்டும் இல்ல, பச்சை கிளி கல்யாணத்தையும் நான் தான் முன்ன நின்று நடத்துவேன். மர்மோப்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு மகையிலேயே நினைச்சு எத்தனையோ நாள் கவலைப்பட்டிருக்கிறேன். ஆனா என் மகை இப்போ கண்ணு முன்னாடியே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மர்மோப்ல சந்தோஷமா இருங்க மாமா. கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்துறேன். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது பண்ணணும்னா கூட சொல்லுங்க, நான் பண்றேன். அவ்வளவுதான் மர்மோப்ல. எல்லாத்தையும் உங்களாண்ட சொல்லிட்டேன். சிறுக சிறுக சேர்த்து 15 பவுன் என் பொண்ணுக்கு ரெடி பண்ணிட்டேன். குறைஞ்சதுக்கு 2 பவுன் தான் உங்ககிட்ட கேக்குறேன். சரி மாமா, மாப்பிள்ளை சேஞ்ச் செய்யறதுக்கு கடையில சொல்லிடுறேன். 2 பவுன் என்ன 3 பவுனா போட்டுருவோம். அவியலும் சந்தோஷப்படுவாள்ல. மஞ்சக்கிளி நல்லா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். அவன் நல்லா வாழ்மா மருமப்புல. மாப்பிள்ள நல்ல பையனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பா அங்க போனா மஞ்சக்கிளி நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்ன மாமா, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். மருமப்புல கல்யாணத்தை அவங்கதான் ஏற்பாடு பண்றாங்க. சரி மாமா, பூ வைக்கிற ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். வீட்டுல பண்ணலாமா இல்ல மண்டபம் பார்க்கட்டுமா? மருமப்புல வீட்லயே பண்ணிடுவோமே. மாடி இருக்குது, முன்னாடி இடம் இருக்குது, பின்னாடி இடம் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பந்தல போட்டு சாப்பாடு வச்சிடலாம். மொட்டை மாடியில பந்தல போட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் நிக்க வச்சிடலாம். அங்கேயே பூ வச்சுட்டு போட்டோவை எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஏன்னா மண்டபம் எல்லாம் பிடிச்சா ஏகப்பட்ட ரூபா செலவாகும் பாத்தீங்களா? அதனால வீட்டுல வச்சு சிம்பிளா பண்ணிடலாம். அது கொஞ்சம் கிராண்டா பண்ணுவோம், அவ்வளவுதான். மாமா வேணும்னா சொல்லுங்க, நான் மண்டபம் புக் பண்ணிடுறேன். வேணாம் மாப்பிள்ள, நிச்சயம்னா பரவாயில்ல. பூ வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் மண்டபத்துல வச்சா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அதெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க மாமா. நிச்சயத்தையும் சேர்த்து வச்சிருவோம். வேணாம் மருமப்புல, பூ வைக்கிற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும். சிம்பிளா வீட்டுல வச்சே முச்சிடலாம். சரி மாமா. மாணிக்கம், நம்ம பாப்பாக்கு பிறந்த நாள் வருது. ஆமா குழந்தை, நானும் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். பாப்பாக்கு பிறந்த நாள் வருதுல்ல? ஆமா மாணிக்கம், முதல் பிறந்த நாள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்லாம் வெட்டி கொண்டாடணும். மீன் கறக்க அவிய பேத்திக்கு எவ்வளவு அழகா கொண்டாடினாவ தெரியுமா? வீட்லயே தான் கொண்டாடினாவ. ஆனா ரொம்ப சூப்பரா கொண்டாடி இருந்தாவ. குழந்தை, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன மாணிக்கம்? பேசாம ஃபங்க்ஷனை எங்க வீட்டுல வச்சு கொண்டாடிடுவோமா? உங்க வீட்லயா? உங்க அம்மா யாசுவாவில்ல? எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாவ. எங்க வீட்லயே வச்சு பண்ணலாம் குழந்தை. எல்லாரையும் கூடுவோம். இல்லன்னா சொல்லு, மண்டபம் பார்த்து வச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்க வீட்லயே வச்சு கொண்டாடுவோம். ஆனா உங்க அம்மா தான் என்ன சொல்லுவாங்களோ நீங்க முதல்ல கேட்டுக்கிடுங்களா. எனக்கு பாட்டி வீட்டுல வச்சு கொண்டாடணும்னா கூட கஷ்டம் கிடையாது. ஆனா உங்க வீட்டுல வச்சு கொண்டாடணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாணிக்கம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை குழந்தை, நான் பாத்துக்கிடி. எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாட்டிட்ட சொல்ல சொல்லிடுறேன். பாப்பா பிறந்தனால நம்ம வீட்டுல வச்சுதான் கொண்டாடுறோம். சரியா? சரி மாணிக்கம். உங்க அம்மா சரின்னு சொன்னா சரிதான். சரி குழந்தை, அதெல்லாம் எங்க அம்மா சரின்னு தான் சொல்லுவாவே. மாமா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் என்னைக்கு வைக்க போறீங்க? அது மருமப்புல பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, 2 நாள்ல வச்சிட வேண்டியதான். அன்னைக்கு மாதிரியே காய்கறி எல்லாம் மளிகை ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தை பிள்ளையா சமைக்க சொல்லிடுவேன். ஆள் விட்டோம்னா அது கொஞ்சம் செலவாகும் பாத்தீங்களா? செலவை குறைக்கணும்னா நம்ம தான் பார்த்து செய்யணும். பரவாயில்ல மாமா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிடி. இல்ல மருமப்புல, கைவசம் ஒரு குக்கே இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு வெளியே புக் பண்ணா நல்லா இருக்குமா? கோயந்தம்மா, என்ன சொல்ற? ஆமா டாடி, நானே செஞ்சிருவேன். நான் மட்டும் இல்ல டாடி, நம்மளோட சொந்த பந்தெல்லாம் சுத்தி இருக்காவில்ல. யார கூப்பிட்டாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா ஓடி வந்துருவாவ. குறிப்பா ரோசப்பக்கா. அதனால ஒரு பிரச்சனை இல்ல, நானே சமைச்சிருக்கேன் டாடி. மருமப்புல ஓகே தானே? சரி மாமா. குழந்தை, பாப்பாவையும் பாத்துக்க, நீயும் கவனமா சமையல் பண்ணு, சரியா? சரி மாணிக்கம், நான் இந்த வேலையை தானே பாத்துட்டு இருக்கேன். எனக்கு அதுல ஒரு கஷ்டம் இல்ல, நான் அழகா செஞ்சிருவேன். சரி குழந்தை, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஷாப்பிங் போவோம். பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க தானே? எல்லாருக்கும் எடுப்போம் குழந்தை. உனக்கு, எனக்கு, பாப்பாக்கு, பச்சை கிளிக்கு, மஞ்சள் கிளிக்கு, மாமாக்கு, அப்புறம் எங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம். இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனை ஜாலியா கொண்டாடுவோம் குழந்தை. சரி மாணிக்கம். ஜெனி, என் கையில இப்போ ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ராவா? ஆமா ஜெனி, இந்த மாசம் கார் ஓட்டுனதுல கிடைச்சது. வீட்டு செலவுக்கு போக 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படியா? ஆமா ஜெனி, அதுல உனக்கு ஏதாவது வாங்கி தரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கங்க. வெளியே போறீங்க வாரீங்க, ஒரு 4 ஷர்ட் 4 பேண்ட் வாங்கிக்கங்க. எனக்கு மட்டும்னா வாங்க மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் சேர்த்துனா ஓகே. உனக்கு ஒரு சாரி, எனக்கு ஒரு ட்ரெஸ். அப்ப மிச்ச காசு? மிச்ச காசுல ஹோட்டலுக்கு போய் உனக்கு பிடிச்சது வாங்கி தரட்டுமா? வேண்டாம், எதுக்கு வீண் செலவுலாம்? நான் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கிட்டேன்ல. எதுனாலும் நானே செஞ்சு சாப்பிட்டுருவேன். இல்ல ஜெனி, நீ சாப்பிடும் போதெல்லாம் அம்மா செய்யற மாதிரி இல்ல, அம்மா செய்யற மாதிரி இல்லன்னு சொல்ற. அதான் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் உனக்கு பிடிச்சது நான் வாங்கி தரேன். உங்க அம்மாவும் இப்ப பேசுறது இல்லல்ல, உனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஜெனி. சரி, ஆனா காசு வேஸ்ட் பண்ணிட்டா அடுத்த மாசத்துக்கும் நான் இதே மாதிரி நல்லா சம்பாதிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. முன்னாடி சரியா வேலை இல்ல,
அதான் உன்னை என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. இப்போ வேலை இருக்கு, டெய்லி போயிட்டு வரேன். அடுத்த மாசம் 10,000 இல்ல 20,000 கூட என்னால எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். சரிங்க, அப்ப அடுத்த மாசத்துல இருந்து சேவிங்க்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருவோம். இந்த மாசத்துலயே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கரெக்ட் ஜெனி. மொத்தத்தையும் செலவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு போயிட்டு வந்துட்டு எவ்வளவு காசு மிச்சம் இருக்கோ அதை சேவ் பண்ணிடலாம், சரியா? அப்படியே ஒரு உண்டியல் வாங்கிட்டு வருவோம், அதுல போட்டு சேர்த்து வைக்கலாம். சரி ஜெனி. அத்தை எப்படி கத்திட்டே ஓடி வராங்க? என்ன சித்தி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா தானே வராங்க, அதுக்கு என்ன? நானும் ஜெனியும் வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே அம்மா வந்தாங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போறோம். கோவத்துல வராங்களா? என்னாச்சு சித்தி? ஐயோ, ஏன் சித்தி எப்படி சொன்னீங்க? சித்தி, அம்மாவே இப்பதான் கொஞ்சம் மனசு மாதிரி எங்களை ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் ஜெனி மாசமா இருக்கான்னு சொன்னதுனாலதான். ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? ஏற்கனவே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெனி அம்மா கோவத்துல போனாங்க. இப்ப அதுக்குள்ள எங்க அம்மாட்ட சொல்லிட்டீங்க, அவங்களும் வந்து கோவப்பட போறாங்க. விடுங்க சூர்யா, என்னைக்குனாலும் அத்தைக்கு தெரிய போற விஷயம் தானே. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க ஜெனி. பரவாயில்ல, எங்க அம்மா திட்டுறதோடய மோசமா திட்ட போறாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்க வேண்டியதான். சாரி ஜெனி. நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க சூர்யா. பரவாயில்லத்தை இருக்கட்டும். என்னைக்குனாலும் இது அவங்களுக்கு தெரிய போற விஷயம் தானே. இன்னைக்கு தெரிஞ்சிட்டு கோவப்பட்டா கோவப்பட்டுட்டு போட்டோம். எவ்வளவு நாள் தான் நாங்களும் நடிக்கிறது. இப்பயே தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷம் தான் நான் படுறேன். அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க ஜெனி. நான் கார் எடுத்துட்டு இப்பயே கிளம்புறேன். அம்மாவை பாதியிலே பார்த்து ஸ்டாப் பண்றேன். இல்ல சித்தி, அம்மா கிளம்பி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல போய் ஸ்டாப் பண்ணிடுறேனே. சரி சித்தி, நீங்களும் இங்கேயே இருங்க. அம்மா ரொம்ப பேசாம பாத்துக்கங்க சித்தி. சூர்யா, ஆட்டோ சவுண்ட் கேக்குது. அவங்கதான் வராங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்கம்மா. வாங்கத்த. அம்மா, அது வந்து எல்லாரும் எங்களை வெறுத்து ஒதுக்குனீங்கல்ல, அதனாலதான்.
இல்லம்மா அவ சொல்லல நான் தான். யார் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். இவ தான் உனக்கு சொல்லி கொடுத்திருப்பா. சீச்சி இல்லம்மா, ஜெனிஃபர் அப்படிலாம் கிடையாது. ஆமா அப்படி கிடையாது. என்கிட்ட இருந்து நீ பிரிச்சு வந்தனே வா. இப்போ எல்லாரும் கூட சேர்றதுக்கு ஒரு நாடகம் போட்டுருக்கா நாடகம். சரியான நாடகக்காரி. ஏக்கா பாவம் அந்த பிள்ளை அப்படிலாம் பேசாதக்கா. சின்ன பிள்ளை மனசு உடைஞ்சு போயிருவா. எனக்கு இங்க இதயமே உடைஞ்சு போச்சு. பேரப்புள்ள வரும்போது நீ சந்தோஷப்பட்டு தெரிஞ்சேன். ஊரெல்லாம் சொல்லிவிட்டேன், தெருவெல்லாம் சொல்லிவிட்டேன். எல்லாம் அவளும் கேப்பா. நான் மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்கிடுவேன்? ஏமாத்த வழியில உள்ள வந்தால இவா. அதான் எல்லா விஷயத்துலயும் ஏமாத்தா இருக்கு. மா அவளை எதுவும் சொல்லாதீங்கம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இல்லத்த நான் தான் காரணம். நீ சும்மா இரு ஜெனி, நீ எதுக்கும் காரணம் இல்ல, நான் தான் காரணம். அவளே சொல்றா அவதான் காரணம்னு. நீ சும்மா சப்பா கிட்ட கட்டிட்டு இருக்காத. இவதான் பண்ணிருப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஏக்கா அப்படி இல்லக்கா. நீ வாய மூடு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். முதல்ல என் மகன் இந்த மாதிரி விரும்பியான்னு சொல்லியிருந்தா நானே அவனை எங்கேயாவது அனுப்பி விட்டுருப்பேன். இப்போ இதை கேட்டுக்கிட்டு ஒரே தலைவலியா இருக்கு எங்களுக்கு. ஊரெல்லாம் அசிங்கப்பட்டாச்சு. இப்போ போய் நான் என்னத்த சொல்லுவேன்? ஏக்கா டாக்டர் செக் பண்ணாரா, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல. இவளுக்கு வேணா அப்படி சொல்றது ரொம்ப சோகம். எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பத்திக்கிட்டு எரியுது. சூர்யா இவளெல்லாம் கூட்டிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதே நீ. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதக்காவோ மார்மவா. எவன் மார்மவா கிடையாது. எம்மா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஜெனி ஃபீல் பண்ணாத ஜெனி. இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்.